ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல் க்ரோத்துக்கு ஏஐ டூல்ஸு ChatGPT எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ChatGPTயை சரியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு டைட்டிலுக்காக இருக்கட்டும், ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், ஒரு தம்ப்நெயில்ஸ் ப்ராம்ப்ட்ஸ்க்கான எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஓன் எஃபோர்ட்டில் பண்ணுறதுக்கும், நீங்கள் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கை அதாவது இப்போ நீங்கள் 1 ஹவர் டைம் எடுத்துக்குதுன்னா, நீங்கள் இந்த டூல்ஸை பயன்படுத்தி 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ரோ லெவல் எடிட்டிங் கண்டிப்பாக கிரியேட்டராக நீங்களும் ஆகலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோடும் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ் நிறைய அப்லோடும் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்பான்சர் பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒர்க் உங்களால் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, டிஸ்பிளே தெரியிற நம்பருக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம் ChatGPTயை பற்றி. ஸோ ஃபஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்குன்னு ஒரு வீடியோ ஐடியாஸ்க்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிவ் மீ ட்ரெண்டிங் யூடியூப் வீடியோ ஐடியாஸ் இன் தமிழ். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இமிடியேட்டாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 20 ஐடியாஸ் வரும். ஸோ அப்படி வரும்போது, ஸோ நீங்கள் எது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக நிறையா டாபிக்ஸ்ன்றது வரும். ஸோ அது நிறையா யூடியூப் சேனல் நேமாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு நீங்கள் எது சர்ச் பண்ணுறீங்களோ வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் நேம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நிறைய கேட்டகரி வரும். ஸோ உங்களுக்கு தேவையான நிச்சை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். அக்யூரேட்டான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, கிவ் மீ த ட்ரெண்டிங் டெக் யூடியூப் வீடியோஸ் இன் தமிழ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுவே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஐடியாஸ் ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நீங்கள் நல்லாவே அனலைஸ் பண்ணிக்கிருவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ 2வது டாபிக் பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் டாபிக் டைப் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்ற நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது மேக் இட் த தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் மிக்ஸ், இப்போது மேக் இட் ஃபன்னி, மேக் இட் எமோஷ்னல்ஸ், சூப்பர் ஃப்ளெக்சிபிள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதுவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிரிப்ட் அப்படி ரைட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT எப்படி ஒரு SEO டைட்டில்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் SEO டைட்டில் பார்த்துட்டிங்கன்னா வியூஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ChatGPTக்கு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் கொடுக்கணும். கிவ் மீ த 10 SEO ஃப்ரெண்ட்லி டைட்டில்ஸ் ஃபார் யூடியூப்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ChatGPT நிறைய கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதில் ஹை CTR டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்ணும்.
ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்களா ஃபைண்ட் பண்ணுறதோட ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ, அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அண்ட் டேக்ஸை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் டைம்ஸ் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டைம்ன்றதை எடுத்துக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இமிடியேட்டாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ SEO பேஸ்டாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம்ன்றது நல்லாவே சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரைட் SEO டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் 15 டேக்ஸ் ஃபார் மை யூடியூப் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது இமிடியேட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டேக்ஸ் வந்து அதுவே வந்து ரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இந்த மெத்தட்ஸ் தான் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறையா வந்து நான் ChatGPT நிறைய AI டூல்ஸை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT வந்து ஒரு தம்ப்நெயிலுக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ தம்ப்நெயிலுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஷார்ட்டாக ப்ளஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ChatGPT கிட்ட கிவ் மீ த 5 ICTR தம்ப்நெயில் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இன் தமிழ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டிப்ஸ், ஃபுல் கைடு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் வந்து ChatGPT கிட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் வந்து என்னோடய நிறைய வீடியோஸ்க்கு வந்து அந்த மாதிரி அந்த மெத்தட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் நிறையா தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ChatGPT வச்சுமே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு என்னென்னா, அது வந்து தமிழில் ரைட் பண்ணும்போது மட்டும் இப்போது தம்ப்நெயில்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, தமிழில் ரைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்ன்றது வரும். ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ராப்பராக ரைட் பண்ணிரும். ஒரு சிலதெல்லாம் ப்ராப்பராக ரைட் பண்ணிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து இது பண்ணி கொடுத்துரும் எல்லாமே. அப்புறம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT வந்து எப்படி வந்து யூடியூப்க்கு வந்து போஸ்ட் ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப்க்கு டெய்லியும் சரி, போஸ்ட் ஐடியாஸ் வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நிறையா வந்து போல் ஐடியாஸாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸ், கோட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் என்கேஜ்மெண்ட் போஸ்டர்ஸ் இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணியே உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஆனால் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். சிம்பிளாக வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறையா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா, சஜஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுங்கன்ற மாதிரி கேட்கும். ஸோ அது நீங்கள் கொடுக்க கொடுக்க நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ChatGPT வந்து எப்படி வந்து நம்ம யூடியூப் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிச்சை வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிச்சை வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஆடியன்ஸ் டைப்பாக சொல்கிறீங்களா, என்ன மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து அதுக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். இப்போ ChatGPT வந்து நீங்கள் உங்களோட சேனலுக்கு வந்து பர்சனலைசேஷன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அதுவே பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறையா வந்து அதை யூஸ் பண்ண தான் நீங்கள் வந்து அதை பற்றி ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கும் சரி, வர வியூவர்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ChatGPT வந்து எப்படி வந்து சரியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராகவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வீடியோஸ் வந்து இது பண்ணுறதுக்கு நிறையா டைம்ன்றதாகும். ஸோ நீங்கள் எந்த AI டூல்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், நீங்கள் என்ன கன்டென்ட்டுக்கு வேணால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறையா வந்து எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறையா தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும், கன்டென்ட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ளேஸில் வந்து கிடைக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதையும் வந்து நான் வந்து கன்டென்ட்டாக வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ChatGPT வந்து நீங்கள் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். சரிங்களா? ஏன்னா இப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே அதை யூஸ் பண்ண தான் நீங்களாவே கற்றுக்கிற முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணியே உங்களுக்கு உங்களோட வீடியோக்கு தேவையான அப்போது நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் உங்களால் வந்து இது பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் வந்து இது மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குன்னு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.